எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு விழிப்புணர்வு ஸ்டோரி. சீன தேசத்தில் ஒரு பேரரசன் இருக்கான். அவனுக்கு வயசாயிடுது. வயசானதுக்கப்புறம் தன்னுடைய பிள்ளைக்கு முடிசூட்டணும்னு ஆசைப்படுறான். பிள்ளை முடிசூட்டப்படுவதற்கான அனைத்து தகுதிகளையும் உடையவனாக தான் இருக்கான். இருந்தாலும் முடிசூட்டலை. தன்னோட மகன்கிட்ட போயிட்டு சொல்கிறான், எனக்கு அப்புறம் உனக்கு முடிசூட்டணும்னு நான் விரும்புகிறேன். முடிசூட்டக்கூடிய அனைத்து தகுதியுமே உனக்கு இருக்குது. இருந்தாலும் நான் முடிசூட்ட போகிறதில்ல. நீ எல்லா வித்தைகளையுமே கற்றுக்கிட்ட. இருந்தாலும் நான் அனுப்புகிற ஒரு இடத்துல போயிட்டு அவர் கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு மகனும் ஒத்துக்கிறான். ஒரு ஓலையில் எழுதி கொடுத்து அனுப்புகிறான் பேரரசன். அதை வாங்கிட்டு அந்த குருநாதரை தேடி போகிறான். ஒரு காடு, அடர்ந்த காடு. ஒரு சின்ன குடிலுக்குள்ளே அந்த குருநாதர் இருக்கார். சருகு சத்தைகளோடு இருக்கிறாரு. இவன் அந்த ஓலையை கொண்டு போய் குருநாதரிடம் கொடுத்ததும் குருநாதர் வாங்கி பார்த்துட்டு, சரி இந்த தொடப்பத்தை எடுத்து இதை கூட்டு பெருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்னடா இது, இவ்வளோ பெரிய அடர்ந்த காடு, சின்ன குடிலாம் இருக்குது. நம்ம எங்கெங்கேயோ போய் பெரிய பெரிய மாஸ்டர்கிட்டலாம் வித்தைகளை கற்றுட்டு வந்துட்டோம். இவர்கிட்ட போய் என்னத்தை கற்றுக்க போகிறோன்னு அப்பா அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற கேள்விகளோடவே தொடப்பத்தை எடுத்து பெருக்க ஆரம்பிக்கிறான். பெருக்கும் பொழுதே குருநாதர் என்ன செய்கிறாருன்னா, முதுகில் ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாரு. அடிச்சுட்டு நிமிர்ந்து பார்க்குறப்போ சொல்கிறாரு, நான் அப்பப்போ உன்னை இப்படி தான் அடிப்பேன், அதுலேருந்து நீ தான் தப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஒவ்வொரு தடவை அடிக்க வர்றப்போ பையன் எஸ்கேப் ஆகிடுறான். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு வாரம் போகுது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் நான் உன்னை கைனால் அடிக்க மாட்டேன், கம்பால் பெரம்பால் தான் அடிப்பேன். பக்கத்தில் அடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நான் எங்கே வேணாலும் நின்று அடிப்பேன். அதுலேருந்து நீ தான் எஸ்கேப் ஆகிக்கணும்னு சொல்கிறாரு. அப்படியே எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான். ஒரு நாள் ஓங்கி பலமாக ஒரு அடியை வாங்கிடுறான் பெரம்பாலையும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் போகுது எப்படியே. அதுக்கப்புறம் மறுபடியும் குருநாதர் சொல்கிறாரு, இனிமேல் நான் பெரம்பால் அடிக்க மாட்டேன், அருவாளை கொண்டு ஒரே வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்டதும், ஐயோ என்னடா இது வம்பா போச்சு, இது நாள் வரைக்கும் எஸ்கேப் ஆகலாம், இனிமேல் வாய்ப்பே இல்லையே, எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு, சரி போகட்டும் அப்படின்ட்டு அவனோட வேலைகளை தொடர்ந்து பார்த்துட்ருக்கான். குருநாதர் ஒரு நாள் கண்ணை மூடி உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்காரு. பக்கத்தில் அருவாள் இருக்குது, பல பலன்னு தீட்டப்பட்ட ஒரு அருவா இருக்குது. அதை பார்த்ததும் எனக்கு தோணுது, எதுக்கு வம்பு, பேசாமல் எடுத்து வெட்டிடுவோம் அப்படிங்கிற மைண்ட் அவனுக்கு தோணுது. இருந்தாலும் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே குருநாதர் கண்ணை முழிச்சிடுறாரு. கண்ணை முழிச்சிட்டு, ஏண்டா உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால், எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே வெட்டலான்னு நினைப்ப அப்படின்னு சொல்கிறாரு. குருதேவா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கும். அப்போ அந்த மாதிரி நிறைய ஆர்குமெண்ட்ஸில் நிறைய பேச்செல்லாம் போயிட்டுருக்கு. அப்போது குருநாதர் சொல்கிறாரு, தூங்கும் பொழுதும் யார் ஒருத்தர் பக்கத்தில் உள்ளவங்க ஒரு விழிப்புணர்வு நிலையில் இருக்கிறீங்களோ அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் பக்கத்தில் உள்ளவங்களோட மனசை படிக்க முடியுதோ அவர்களால் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு நிலையில் இருக்க முடியும். விழிப்புணர்வு நிலையில் இருக்கும் பொழுது இந்த நாட்டு மக்களை நீ நல்லபடியாக பாதுகாக்க முடியும், நாட்டை பாதுகாக்க முடியும், நாட்டுக்கு நல்லது செய்ய முடியும். அந்த நிலைக்கு கொண்டு வரத்தான் உன்னோட அப்பா இங்கே பயிற்சிக்கு அனுப்புனார்.